இந்த கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் இந்த கொஸ்டின் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு பாருங்க. சரி, கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல கான்சென்ட்ரேஷன் 1.6 இருக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் கான்சென்ட்ரேஷன் பாருங்க, அதுல பாதியா குறையுது. 1.6ல இருந்து அடுத்த 10 மினிட்ஸுக்கு 0.8 ஆயிருது. 30 மினிட்ஸ்ல பாருங்க 0.4 ஆயிருது. 40 மினிட்ஸ்ல பாருங்க 0.2 ஆயிருது. இதுல இருந்து நம்ம என்ன கெஸ் பண்ண முடியுது? ஃபார் எவ்ரி 10 மினிட்ஸ் கான்சென்ட்ரேஷன் ரெடியூசஸ் பை half. ரைட்டுங்களா? இங்க ஒவ்வொரு 10 மினிட்ஸுக்கும் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது? பாதியா குறைஞ்சிக்கிட்டே வருது. ரைட்டுங்களா? இங்க இந்த கான்சென்ட்ரேஷன் பாதியா குறையிறதுனால நம்ம என்ன அதுல கெஸ் பண்ணலாம்? The T half is independent of initial concentration. T half is independent of initial concentration. அப்ப T half is independent of initial concentration அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆர்டரா இருக்கும்? It will be first order reaction. ரைட்டுங்களா? ஆர்டர் வந்து என்ன ஆர்டர்? ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். யூனிட் ஆஃப் K, யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும்? பெர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா பெர் செகண்ட். ரைட்டுங்களா? பெர் செகண்ட் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் K. இங்க கிவன் கிராஃபுக்கு டைம் மினிட்ஸ்ல இருக்கனால யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் எதுல இருக்கும்? மினிட் பவர் -1 per minute. ரைட்டுங்களா? சரி, T ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன? நம்ம ஏற்கனவே தெரியும், ஃபார்முலா தெரியும். T ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 0.693 by K. Here its value will be equal to 10 minutes. Its value will be equal to 10 minutes. Then வேற என்ன கேட்கலாம்? Concentration at a particular time. Concentration at a particular time up to 40 given. Suppose if they ask for 50, at 50, what will be concentration? You check the concentration at 40. It is 0.2 m. இப்போ 50ல என்ன ஆகும்? அதுல பாதியா குறையும். அப்போ concentration at 50 minutes will be equal to 0.1 m. Suppose 60 minutesல கேட்கறாங்க, concentration 60 minutes. இதுல பாதி என்ன? 0.05 m.